அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் நபியத்துல்லா அம்மாபாத். நிறைய ஃபலீலத்து, நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் நம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் பல அற்புதங்களை நமக்கு காண்பித்து தந்த ஒரு மாதம் வருகிறது. நமது குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் பல வருடங்கள் கழித்து நாம் காத்திருந்து அவர்கள் வரும்போது என்ன சந்தோஷமோ அதே சந்தோஷத்துடன் தான் ஒவ்வொரு மூமீனும் இந்த உலகில் காத்திருக்காங்க நமது ரஜப் மாதத்திற்கு வேண்டி. ரஜப் மாதத்தில் நாம் அதிகமாக ஓத வேண்டிய துஆ எது? ரஜப் மாதத்தில் நாம் அதிகமாக ஓத வேண்டிய திக்ரு எது? ரஜப் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள், இது எல்லாமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். புனிதமான ஜமாத்துல் ஆஹிர் என்பது நம்மிடத்திலிருந்து செல்லுகிறது. அதிக சக்தி நிறைந்த ரஜப் மாதம் என்பது நம் பக்கத்தில் வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் ஈமான் கொண்டவரும் ரஜப் மாதத்திற்கு வேண்டி தன்னை தயார் செய்கிறாங்க. ஷபான் மாதத்திற்கு வேண்டி காத்திருக்கின்றாங்க. இன்னும் ரமலான் மாதத்தை சந்தோஷத்துடன் வரவேற்கிறாங்க. புனிதமான ரஜப் மாதம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நமது காதுகளில் கேட்கும் போதே நம்மிடத்தில் ஒரு விதமான ஒரு உணர்வு, ஒரு ஃபீல், அது என்னன்னா ரமலான் மாதம் நம் பக்கத்தில் வந்துவிட்டதே என்று. இந்த ரஜப் மாதம் வந்துவிட்டது அப்படின்னு நமக்கு தெரிந்த உடனே ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நாவுகளில் வரக்கூடியது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷாபான் வ பலியனா ரமலான். அல்லாஹுவே, மகத்துவம் மிகுந்த ரஜப் மாதத்திலும் ஷோபான் மாதத்திலும் நீ எங்களுக்கு பரக்கத்தை பொழிவாயாக ரப்பே. இன்னும் புனிதமான ரமலான் மாதத்தில் நீ எங்களை கொண்டு செல்வாயாக அல்லாஹ். இந்த மாதங்களில் அதிகமாக குர்ஆன் ஓதவும் திக்ரு ஓதவும் தொழுவதற்கும் எங்களுக்கு நீ தௌஃபீக் புரிவாயாக ரப்பே. அப்படி அர்த்தம் வரக்கூடிய இந்த ஒரு துஆவை ரஜப் மாதம் பிறந்தவுடன் ரஜப் மாதத்திலே நாம் ஓத ஆரம்பித்து விடுவோம். அதன் பின் ஷபான் மாதத்திலும் நாம் ஓதுவோம், ரமலான் மாதத்திலும் நாம் அல்லாஹு தாலா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், நோய் இல்லாமல் ரஜப் மாதத்தில் நாம் வாழ்வதற்கும் ஷபான் மாதத்தில் நாம் வாழ்வதற்கும் இன்னும் ரமலான் மாதத்தை சந்தோஷத்துடன் நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. இன்னும் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் பல பல அமல்களும் இபாதத்துகளையும் கொண்டு நிரப்புவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன் ஆமீன். போன ரஜப் மாதத்தில் நாம் கூட இருந்து பல அமல்களும் இபாதத்திலும் செய்த பலரும் இந்த வருடத்தில் நாம் கூட இல்லை. அல்லாஹு தாலா அவர்களுடைய கபர்களை எல்லாம் விசாலமாக்குவானாக. ஒவ்வொரு மோமினும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய இந்த ரஜப் மாதத்தை நாம் நிசாரமாக இழந்துவிட்டால், ஷாபான் மாதத்தையும் நிசாரமாக நாம் தள்ளிவிட்டால், ரமலான் மாதத்தில் நாம் அமல்கள் செய்யலாம் என்று இருக்கும்போது அதற்குள்ள வாய்ப்புகளை இறைவன் நமக்கு தராமல் போய்விடுவான். உங்களுடைய மனதில் எனக்கு ரமலான் மாதத்தில் அதிகமான இபாதத்து செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கிறது என்றால் இந்த ரஜப் மாதத்திலேயே நாம் இபாதத்து செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதத்தை நமக்கு எப்படி சுட்டி காட்டினாங்கன்னா, ஒரு அடியான் விதை போட்டிருக்கிறான். அந்த விதை போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி அதை அவன் பராமரித்து வருகிறான். அதே போல்தான் அந்த ரஜப் மாதம் என்பது. ஷாபான் மாதம் என்னவென்றால் விதை போட்டு தண்ணீர் ஊற்றி அந்த காய் வருவதற்கு வேண்டி பல விஷயங்களை நாம் அங்கு செய்வோம். அதற்கு உரமெல்லாம் போட்டு நம்ம அதை எப்படி நாம் பாதுகாப்போமோ அதுதான் ஷாபான் மாதம் என்பது. ரமலான் மாதம் என்னவென்றால் அந்த வளர்ந்து வந்த அந்த ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனியை நாம் எடுத்து சாப்பிடுவதற்கு சமமாகும் அந்த ரமலான் மாதம் என்பது. அதாவது ரஜப் மாதத்திலும் ஷோபான் மாதத்திலும் நாம் அமல்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சுன்னத்து நோன்புகள் பிடிக்க தயாராக இருக்கக்கூடியவங்க சுன்னத்து நோன்புகளை வைக்க வேண்டும். குர்ஆன் ஹத்தம் ஓதி முடிக்கக்கூடியவங்க அதை ஓதி முடிக்க வேண்டும். நமது தொழுகைகளை நாம் நேராக சரி செய்ய வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு விஷயம், நமது உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த ரஜப் மாதம் என்பது. ஷபானில் தத்தகீரில் கல்பு, இதயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகும் ஷபான் மாதம் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாகும், ஷபான் என்னுடைய மாதமாகும், ரமலான் என்பது எனது உம்மத்துகளுடைய மாதமாகும். அதாவது அல்லாஹ்வுக்கு அதிகமான நெருக்கமான ஒரு மாதமாகும் இந்த ரஜப் என்பது. அல்லாஹ் தாலா சில விஷயங்களுக்கு அதனுடைய மதிப்பை உயர்த்தி வைத்திருக்கிறான். மற்ற விஷயங்களை விட சில விஷயங்களுக்கு அதனுடைய மதிப்பை அல்லாஹ் தாலா உயர செய்து வைத்திருக்கின்றான். அதில் அடங்கியதுதான் ரஜபின் ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம். ஒவ்வொரு மோமீனும் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த ரஜப் மாதத்தில் நீங்கள் ஒரு நன்மை செய்யும் போது அல்லாஹு தாலா 700-7000 நன்மைகளாக அல்லாஹு தாலா அதனை இரட்டிப்பாக தருகின்றான். சாதாரணமாக ஒரு நாளில் நாம் ஒரு நன்மை செய்யும் போது அல்லாஹு தாலா நமக்கு அது 10 இரட்டிப்பாக தருகின்றான் என்றால் இந்த ரஜப் மாதத்தில் நமக்கு அதை 700-ஆகவும் 7000-ஆகவும் தருகின்றான். ரஜப் மாதம் என்றல்ல, மற்ற மாதங்களில் ஒரு அடியான் நான் இந்த நபருக்கு ஒரு 10 ரூபாய் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அவங்க மனதில் நினைக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹு தாலா அவங்களுக்கு 10 மடங்கு கூலியை கொடுக்கின்றான். இனி அந்த அடியான் நினைத்தது போல அவன் ஒரு 10 ரூபாயை கொடுத்து ஒரு நன்மையை செய்தால் இறைவன் அவனுக்கு இன்னும் இரட்டிப்பான 700-7000-ஆக திருப்பி கொடுக்கின்றான். இனி ஒருவேளை அந்த அடியானுக்கு நினைத்தது போல் செய்ய முடியவில்லை என்றால் கூட இறைவன் அந்த அடியானுக்கு நன்மை எழுதுவான். ஏனென்றால் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நன்மை அந்த அடியானுடைய மனதில் இருக்கிறது. அதே போலவே ஒரு அடியான் இப்போ ஒரு தீமை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்தால் இறைவன் அவனுக்கு எந்த தீமையும் கொடுக்க மாட்டான். ஆனால் ஒரு தீமை செய்தால் அல்லாஹு தாலா அவனுக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்கின்றான். அதே நேரத்தில் ரஜப் மாதம் என்று வரும்போது நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தீமை செய்தாலும் அது ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதமாகும். அல்லாஹு தாலா இரட்டிப்பான தீமை எழுதுகின்றான் அந்த அடியானுக்கு.
அதாவது அந்த அடியானுக்கு இரட்டிப்பான தண்டனை அனுப்பி விடுவான். மூமின்களை, சுன்னத்து தொழுகையை இந்த மாதத்தில் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தஹஜ்ஜுத் தொழுகையும் லுஹா தொழுகையும் அதிகமாக தொழுது கொள்ளுங்கள். அதன் பின்னர் அதிகமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அதாவது முடிந்த அளவு, நம்மால் முடிந்த அளவு நாம் சதக்காவை கொடுப்போம். அதேபோல் சுன்னத்து தொழுகையை நாம் தொழுது கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சுன்னாக்களை நாம் கடைபிடிப்போம். ஏனென்றால் 700ம் 7000மாக நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கிறது அப்படின்னு தெரியும் போதே அதனுடைய சிறப்பு எந்த அளவுக்கு நமக்கு புரிந்திருக்கும். அதேபோல் முடிந்த அளவு தீமைகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அதே போலவே நாம் ஒவ்வொரு மூமினும் அதிகப்படுத்த வேண்டிய மற்றொரு துவா தான் அஸ்தக்ஃபிருல்லா என்பது. அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாவை நாம் ஓத வேண்டும். அதேபோல் சுன்னத்து நோன்பை நாம் வைப்பதற்கு நல்ல ஒரு நேரமாகும் இந்த ரஜப் மாதம் என்பது. இந்த ரஜப் மாதத்தில் ஒரு அடியான் நோன்பு வைக்கும்போது 600 ஆண்டுகள் அவன் நோன்பு வைத்தால் என்ன பலனோ அந்த அதே பலனை அவன் அடைகின்றான். ரஜப் மாதத்தில், அல்லாஹ்வுடைய மாதத்தில் ஒரு அடியான் நோன்பு வைக்கும்போது அளவில்லாத சிறப்பை அவன் பெறுகின்றான். ரஜப் மாதத்தில் ஒரு அடியான் நோன்பு வைக்கும்போது கபருடைய அந்த ஒரு அதாபில் இருந்து இறைவன் அவனை பாதுகாக்கின்றான். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருந்த போது கபருடைய அந்த இடத்திலிருந்து பயங்கரமான ஒரு ஓசை கேட்டாங்களாம். அந்த கபரில் இருந்து இதயம் நடுங்கக்கூடிய ஓசை கேட்டாங்களாம். அந்த நேரத்தில் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விஷயம், இந்த அடியான் ரஜபுடைய மாதத்தில் ஒரு நோன்பு வைத்திருந்தால் கூட கபருடைய இந்த தண்டனையிலிருந்து அவன் தப்பித்திருப்பான் என்று. இன்னும் நாளை ஆகிரத்தில் ஒரு மனிதன் கடந்து வரும்போது அந்த ஒரு அடியானுக்கு தாகம் என்பது இருக்காது. எவ்வளவு சூடாக இருந்தாலும் அந்த அடியானுக்கு அங்கு தாகம் என்பதை அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான். அதே போலவே ரஜப் மாதத்தின் அந்த முதல் இரவில் ஒரு அடியான் துவா செய்யும் போது அந்த ஒரு துவாவுக்கு இறைவன் பதில் அளிக்காமல் அந்த அடியானை திருப்பி அனுப்ப மாட்டான். அதாவது நமது துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாகும் ரஜப் மாதத்தின் முதல் இரவு என்பது. இந்த 2000 மாதத்திற்கு வேண்டி காத்திருந்து அப்பொழுது குர்ஆன் ஓதலாம் அப்படின்னு யாரும் இருக்க வேண்டாம். இந்த ரஜப் மாதத்திலேயே நீங்கள் குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி இந்த ரஜப் மாதத்தில் மனதில் ஏதாவது ஒரு தேவை நெய்யத்தாக வைத்து அதிகமான சுன்னத்து நோன்புகளை திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பிரார்த்தனைக்கு பல மடங்கு இரட்டிப்பான வேகத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களிலாகும் நாம் இப்பொழுது நுழைய இருக்கின்றோம். ரஜப் மாதத்தில் ஒரு அடியான் நோன்பு வைக்கும்போது ரமலான் மாதத்தில் எனக்கு விட்டு போன, என்னால் பிடிக்க முடியாத அந்த நோன்பை கலாவாக இந்த ஒரு மாதத்தில் நான் வைக்கிறேன் அப்படின்னு நெய்யத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு அடியானுக்கு ரமலான் மாதத்தில் கலாவான அந்த நோன்புகளின் பலனும் கிடைக்கும். அதேபோல் ரஜப் மாதத்தின் சுன்னா நோன்பை நான் வைக்கிறேன் அப்படின்னும் வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் ரஜப் மாதத்தின் சுன்னத்தான திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பை நான் வைக்கின்றேன், அந்த ஒரு முறையிலும் நாம் நெய்யத்து வைத்துக் கொள்ளலாம். அதே போலவே இந்த ரஜப் மாதத்தில் முதல் நாளில், அந்த முதல் இரவில் நாம் ஓத வேண்டிய ஒரு துவா தான் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸ்ஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸ்ஸனத்தன் வ கினா அதாபன்னார். உங்களுடைய பல தேவைகளுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும். அதிகமான சுன்னத்து நோன்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். சுன்னத் தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு குர்ஆனுடன் தொடர்பில் இருங்கள். குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். இனி நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், உங்களில் யாரிடமாவது உங்களுக்கு பகை இருந்தால், மனதில் ஒரு வைராக்கியத்துடன் சண்டையுடனும் பேசாமல் இருந்தால், ரமலான் மாதம் ஆகட்டும் நாம் அந்த சண்டையை முறித்து கொள்ளலாம், பேசிவிடலாம் அப்படின்னு யாரும் இருக்க வேண்டாம். இந்த ரஜப் மாதத்திலேயே அந்த சண்டையை நீங்கள் முறித்து கொள்ளுங்கள். அந்த சண்டையிலிருந்து விலகி அவர்களுடன் நீங்கள் பேச தயாராகிவிடுங்கள். அல்லாமல் நீங்கள் நோன்பு வைத்தோ தொழுதோ குர்ஆன் ஓதியோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் வாழக்கூடிய இந்த துனியா என்பது கொஞ்ச நாட்கள் தான். நமது பயணம் முடிந்தவுடன் நாம் அங்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் எதற்கு அந்த வீண் சண்டைகள், அந்த ஒரு வைராக்கியங்கள், அந்த கோபங்கள்? அப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், உம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, யாரிடமாவது ஏதாவது ஒரு சண்டை இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு நீங்கள் குர்ஆன் ஓத தயாராகுங்கள், தொழுவதற்கு தயாராகுங்கள், சுன்னத்து நோன்பு வைக்க தயாராகி கொள்ளுங்கள். இதை நான் சொல்லல, நமது இறைதூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயமாகும். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தந்த விஷயமாகும். எந்த ஒரு அடியான் சண்டையோடும் வைராக்கியத்தோடும் பகையோடும் இரானோ அவனுடைய அமல்களை, ஏன் அவனை இறைவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவனுடைய அமல்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடி திருப்பி திருப்பி சொன்ன ஒரு விஷயமாகும். குடும்ப பந்தத்தை யாரும் முறித்து விடாதீர்கள். அப்போ இந்த ரஜப் மாதத்தில் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு துவா தான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷாபான் வ பலிஅனா ரமலான். அதிக பரக்கத்தை, அதிக ரஹ்மத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு துவா இது. ஜுமா தொழுகை தொழுதுவிட்டே ஒரு சகோதரி கேட்ட விஷயம், யாரிடமாவது சண்டையிட்டு கொண்டு நாம் அமல் செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு உங்களிடம் யார் சொன்னா அப்படின்னு. அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் கிடையாது என்று கூறிய ஒரு நபர் உண்டு. அப்படியெல்லாம் ஹதீஸ் இருந்தும் அதை தெரிந்துவிட்டும் புரிந்துவிட்டும் இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் கேட்கிறவங்க எதற்கு ஜுமா தொழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ முடிந்த அளவு பகையிலிருந்து விலகி கொள்ளுங்கள்.
இந்த ரஜப் மாதத்தில் இனி எப்படி நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் உண்டு. அவர்களுக்கு இந்த ரஜப் மாதத்தில் 30 நாட்களும் நமக்கு நோன்பு வைத்துக் கொள்ளலாம். ரஜப் மாதத்தின் 30 நோன்புகளையும் வைப்பவர்கள் உண்டு. ஆனால் ரஜப் மாதத்தின் 30 நோன்பையும் வைத்து, ஷோபானுடைய நோன்பையும் வைத்து, ரமலானை அடையும் போது நமக்கு நோன்பு வைப்பதற்கு சிரமம் என்று நமக்கு தோன்றினால், இந்த ரஜப் மாதத்தின் நோன்பு 30 நோன்பை வைக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு பதிலாக தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு வைப்பாங்கன்னா, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க. அடுத்த நாள் அந்த நோன்பை விட்டு விடுவாங்க. மறுநாள் மறுபடியும் நோன்பு வைப்பாங்க. மறுநாள் நோன்பில்லை. மறுநாள் நோன்பு. அப்படி என்று ஒரு நாள் விட்டு விட்டு நமது தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தது போல ரஜப் மாதத்திலும் நாமும் நோன்பை வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இந்த ரஜப் மாதத்தில் அதிகமான இபாதத்து செய்வதற்கும், நல்ல முறையில் அதை நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கும், நமக்கு சந்தோஷமான ஒரு நிமிடங்களாக அவன் அதை ஆக்கித் தருவானாக. ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.